नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये நீத்தல் விண்ணப்பம் 40வது பாடல். வலைத்தலை மான் அன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு விளைத்து அலைந்தேனே விடுதி கண்டாய் வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என் வாழ் முதலே. போன பாடல்ல ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தார், இந்த உடல் அப்படிங்கிற வலைக்குள்ள அகப்பட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு இதுல இருந்து நீ வந்து அதாவது உடல்ல இருந்து விடுதலை கொடு அப்படின்னு சொன்னா உடனே உயிரை எடுத்துருன்னு அர்த்தம் இல்ல. இந்த உடல் உடைய எண்ணம் இருக்கு இல்லையா, ஜீவா, அந்த தேகாத்ம புத்தி இருக்கே, அதுல இருந்து நான் வெளியில வரணும். அதுதான் அவரோட ரிக்வெஸ்ட். உடம்பு இருக்கத்தான் இருக்கும், ஆனா அந்த உடம்ப நான்னு நினைக்கிற புத்தி எனக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவர் வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கிறத நான் வந்து ஒரு சிறைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. ஒரு லிமிட்டடா இருக்கு எனக்கு. நான் அன்லிமிட்டடுங்கிறத என்ன நான் உணரணும். அதுக்கு எனக்கு நிறைய பக்குவம் வரணும். அந்த பக்குவம் எனக்கு இந்த இந்திரிய நிகிரகம் இல்லாததுனால வரமாட்டேங்கிறது. அதனால நீ எனக்கு அதுக்கு உதவி செய் அப்படிங்கிற விதமாக அதை முடிச்ச. அப்ப நாம இப்ப பாக்குறது என்னன்னா, வலைத்தலை மான் அன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு. வலைத்தலை அப்படின்னா வலைக்குள்ள மாட்டிக்கொண்ட, வலைத்தலைன்னா வலைக்குள்ள மாட்டிக்கொண்ட மானானது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே எப்படா நம்மள விடுவான் இவன், இந்த வேட்டைக்காரன் நம்மள வந்து கொன்னுபிடுவானே அப்படின்னு ஒரு பயத்தோட, அப்படி மருட்சியோட அப்படி இங்கேயும் அங்கேயும் பார்த்து கொண்டிருக்கு. இந்த மானுக்கே ஒரு இது என்ன அப்படின்னா, அந்த மருட்சியாக பார்க்கக்கூடிய கண்கள் இருக்குல்ல, அது மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்குது. இந்த பெண்கள் வந்து அப்படி மருட்சியோட பார்க்கக்கூடிய அந்த கண்கள் அப்படி இப்படி அப்படியும் பார்க்கறது இருக்கே, அது என்ன பண்றதுன்னா பார்க்கிறவனை அந்த வலைக்குள்ள போட்டுடுறது. இந்த பெண்களுடைய வலைக்குள்ள அந்த மான் மாதிரி நான் மாட்டிக்கொண்டேன். அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா அப்படி இப்படி ஆடுறது. அது என்ன பண்றதுன்னா என்ன ஒரு வலையாட்டமாக்கி என்ன மாட்டி விட்டுடுறது. நோக்கின் வலையில் பட்டு அந்த அவர்கள் மருட்சியோட பார்க்கிறது வந்து எனக்கு ஒரு வலையாகி நான் அதுக்குள்ள மாட்டிக்கிறேன். மிளைத்து அலைந்தேன். மிளைத்துன்னா நான் இன்டர்ன் என்ன ஆறேன்னா மருண்டு நான் அலைகிறேன். இப்ப எப்படிடா இதுல இருந்து நாம மீள்றது அப்படி. ஒரு மான் முள்ளுக்குள்ள மாட்டின்டா எப்படி மருண்டு மருண்டு பார்க்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு அலைபாயும் பார்வையை பார்க்கக்கூடிய பெண்களுடைய வலையில் நான் மாட்டிக்கொண்டு, நான் ஒரு மான் மாதிரி மருண்டு மருண்டு பார்க்கிறேன், எப்படா வெளியில வருது அப்படின்னு. ஒரே மானை வைத்துக்கொண்டு பிடிபடுறதுக்கும் அதே மான் தான், மாட்டிக்கிறதுக்கும் அதே மான் தான். ரெண்டையுமே காட்டுறார். இந்த ஒரு மானை வைத்துக்கொண்டே ரெண்டையுமே காட்டுறார். அவ்வளவு அழகான ஒரு புலமை. அதைத்தான் சொல்லணும். வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய். என்னை விட்டுடாதேப்பா. இந்த மாதிரி நான் மாட்டின்ட்டேங்கிறத தெரிஞ்சு கொண்டு நான் அதுல இருந்து வெளியில வர முடியாமல் மருண்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னை விட்டுடாத. வெள்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே. ஒரு இந்த சந்திரன் வந்து ஒரே ஒரு கலை இருக்கு. அந்த ஒரு பிறைய வந்து நீ உன்னுடைய தலையில வைத்துக் கொண்டிருக்கிறாய். கருணாகரனே. அந்த கருணாகரனேங்கிறதுக்கு இந்த சந்திரன் எந்த சிச்சுவேஷன்ல வந்து தலையில இடம் பெற்றார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்குதான் அந்த கருணாகரனேன்னு போட்டு அவருடைய கருணையினால இல்லையா, அவருக்கு வந்து நான் உனக்கு அபயம் கொடுக்கிறேன். நீ வந்து உனக்கு ஒரு சாபம் வந்திருந்ததுன்னா கூட அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னாலும் நான் உனக்கு அபயம் கொடுக்கிறேன். நீ எனக்கு என்னுடைய சிரசுல உன்னை வைத்துக் கொள்வதன் மூலமாக உன்னை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு இழிவான ஒரு எண்ணமானது ஏற்படாது. உனக்கு ஒரு பெருமை வரும். அதை நான் கொடுக்கறேன்னு கொடுத்தாரு இல்லையா, அவன் தப்பு பண்ணவனுக்கே அவ்வளவு கொடுக்குறாரு. இங்க ஏன் சந்திரனுக்கு காட்டுற கருணையை வந்து இப்படி வந்து கம்பேர் பண்றாருன்னா, தன்னை இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. தான் தப்பு பண்றவன்
அங்க தப்பு பண்ணவனுக்கு நீ கருணை காமிச்சிருக்க, உன்னுடைய சிகையில வந்து அவனை சிரசுல வந்து வைத்துக் கொண்டிருக்க. இந்த பாரு நானும் தப்பு பண்றவன் தான், நானும் அதே கேட்டகரி தான், என்னை விட்டுறாதப்பா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சந்திரனை கூட்டு சேர்த்துக்கிறது இவர். கைலாயம் என்னும் மலை தலைவா, இந்த மலையில இருக்கக்கூடிய தலைவனாக விளங்கக்கூடியவனே, கைலாயநாதனே, மலையாள் மணவாள என் வாழ்முதலே. மலையாள்னா மலைமகள், மலைமகளுடைய மணாளனாக இருக்கக்கூடியவனே, என்னுடைய வாழ்முதலே, எனக்கு மூலமாக இருக்கக்கூடியவனே, என் வாழ்க்கையின் மூலப்பொருளாக இருக்கிறவனே நீதான். நீ வந்து எப்பேற்பட்ட ஒரு தப்பு பண்ணவனையும் கூட நம்ம பாப்பி அப்படின்னு யூஸ் பண்றது இல்ல. அதனால நம்ம தப்பு பண்றவன்னு கொஞ்சம் இதுவா சொல்லிக்கிறோம். கொஞ்சம் இத அத வந்து ஹர்ட் பண்ணாம சொல்றோம் அது அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல அவன் தப்பு பண்றவனா இருந்தாலும் அங்க வந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகமானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல, நானும் இந்த தப்புகள் எல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு நீ விட்டுடாத, கை விட்டுடாத. நான் இதுல இருந்து மீண்டு வருவதற்கு நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறது. அடுத்தது பாருங்க. முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய். விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய்காயம் போய் சிவனே முறையோ முறையோ திதலை செய்பூன் முலை மங்கை பங்கா என் சிவகதியே. முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி. இது எத்தனையும் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த வேட்கை அப்படின்னா அபரிமிதமான ஆசைன்னு அர்த்தம். இந்த ஆசைங்கிறது இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா காம இச்சையவே குறிக்கிறது. காரணம் என்ன? அதையே நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா குறிக்கிறது. நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அவர் ஒண்ணு சொல்றார், நமக்கு எது வந்து ரொம்ப பிரிடாமினன்ட் ஆசையா இருக்கோ அதை கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நாம வந்து நிறைய இடங்கள்ல அதை இன்டர்பிரிட்டேஷனுக்காக எடுத்துக்கிறோம். ஆனா இங்க ஒரு வார்த்தை போடுறாரு அவர். செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி அப்படின்னு. வெந்நீரில் அப்படின்னு சொன்னா இந்த ஆசையினால என்ன அர்த்தம்? அவர்களுடைய உடம்புல ஒரு விதமான வெப்பம் ஏற்படுகிறது. அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள், அந்த ஆசையினால ஏற்படக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கே, அதுல வந்து அந்த வாயில வந்து ஒரு 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 நீர் சுரக்கிறது. அது வந்து சூடா இருக்கு. இந்த வெப்பம் அந்த வாயில சுரக்கக்கூடிய நீர் வந்து சூடாக்குறது. நம்ம வந்து இது எல்லாமே காமசாஸ்திரத்துல எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆப்போசிட் செக்ஸ் கெட் அட்ராக்டட் பிகாஸ் ஆஃப் த பாடி, அவ்வளவுதான். இந்த உடம்புங்கிற இந்த இதனால அவர்களுக்கு அந்த உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால என்ன ஆகுதுன்னா, வெந்நீரில் கடிப்ப மூழ்கி. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த நீரை பருகுவதற்காக நான் ஒரு வேலையை பண்றேன். வாயில இருக்கிற நீரை பருகுவதற்காக நான் ஒரு வேலையை பண்றேன். முதலை செவ்வாய்ச்சியர் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்குன்னா, இந்த முதல்ல எப்படி இருக்கு? ஆன்னு திறந்துட்டு எல்லாத்தையும் கபக்குன்னு புடிங்க உள்ள இழுத்துக்கிறதே, அந்த மாதிரி அவர்களுடைய வாய் வந்து முதலையோட வாயாட்டம் எனக்கு தோன்றது. நான் பண்றது என்னுடைய உடம்பு தன்னுடைய நிலை இல்லாம கெட்டு போய் சேர்ந்துடுறது வேற ஒரு இடத்துல. அதுல நான் மாட்டிக்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அவர்கள் யாரிடம் மாட்டிக்கிறேனோ அவர்களை ஒரு முதலை மாதிரிதான் எனக்கு தோன்றது. அவ்வளவு பயங்கரமா இருக்கு. முதலை என்ன பண்ணும்னா, தன்னோட பிரேய ஒரு நாள் கூட விட்டு கொடுக்காது. உள்ள வந்தாச்சுன்னா அவன் கதிதான், அவ்வளவுதான், அதோ கதிதான் அவன். அதுக்கு மேல அவனை வெளில எடுக்கவே முடியாது. அதை மீறி வெளியில எடுத்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனர். அதை மீறி அவர்கிட்ட இருந்து முதல வாய்க்குள்ள போன பிள்ளையை தூக்கின்னு வந்தாரே அப்படின்னு தான் அவருக்கு அவ்வளவு பெரிய பெருமை. அது அந்த மாதிரி மகான்களால மட்டும்தான் இறைவனிடம் முறையிட்டு அதையெல்லாம் பெற முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது. அப்ப இங்க என்னன்னா, அந்த மாதிரி முதலை எப்படி எப்படி உள்ள வந்ததுன்னா அதை கபலீகரம் பண்ணிடுமோ, அந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் என்ன வந்து கபலீகரம் பண்ணிடுவார்கள், என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுவார்கள். தடிப்ப மூழ்கி விதலை செய்வேன். விதலை செய்வேன்னா என்ன ஆகுதுன்னா, அதுல மூழ்கி இருக்கேன் இல்லையா? அப்ப முதலையோட வாய்க்குள்ள இருக்கிறவன் என்ன, ஐ ஜாலி, ஐ எம் ஹாப்பி ஹியர் நான் சொல்லுவான். அவன் நடுங்கின்னு இருக்கானா, எப்படிரா ஐயோ இதுல இருந்து எப்படிரா வெளில வருது. உள்ள போகும்போது சிந்தனை இல்ல. நம்ம இந்த இடத்துக்கு போறோமே, இந்த இடம் நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாதே, இது நம்மள வந்து நம்மளுடைய
கோல்ல இருந்து இது நம்மள டீவியேட் பண்ண வச்சிருமே. ஆனா நம்ம போறோமேன்ற உள்ள நுழையிற வரைக்கும் சிந்தனை இல்ல. நுழைஞ்சுட்டேன். நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அச்சச்சோ இந்த இடத்துக்கா போய் வந்தோம் அப்படின்னு நடுங்குறேன் நான். எப்படிடா இதுல இருந்து வெளியில போறதுன்னு. சோ என்னன்னா நமக்கு இதுல இருந்து என்ன நமக்கு ஒரு செய்தி நமக்கு சொல்றாருன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது செய்யலாமா வேண்டாமா, நமக்கு இது தகுதியா தகுதி இல்லையா. தகுதி இந்த சென்ஸ் நம்மளுக்கு நம்மளோட பெரிய பெருமைக்கெல்லாம் இல்ல. நாம என்னத்துக்காக பிறந்தோமோ அந்த பிறந்த வேலையை பாக்குறோமா இல்லையா, அதுதான் நமக்கு தகுதி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பிறந்தது புருஷார்த்த நிச்சயத்துக்காக. அந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கான பாதைக்கு இது ஹெல்ப் பண்ணுமா, இந்த பர்சன் ஹெல்ப் பண்ணுவாரா, இல்ல பர்சன் ஹெல்ப் பண்ண மாட்டானா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா அதை இதையும் வீணான லக்கேஜ் பேகேஜ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாது. அதுக்காக தான் இவர் இதை சொல்றார். நடுங்குறேன் நான் இப்ப அங்கேருந்து வெளியில வர முடியாம. விதலை செய்வேனை, விதலைனா நடுங்குறது. விடுதி கண்டாய், என் நிலைமை இப்படிதான் இருக்கப்பா, என்னை விட்டுடாதே. விடக்கு ஊன் மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன். விடக்கு அப்படின்னு சொன்னா இறைச்சின்னு அர்த்தம். இறைச்சி, அது இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படி தெரியுமா, வெறும் இறைச்சி தான். இது என்னது, இது புலால், இது அவ்வளவுதான். இது இது இதோட பிளஷ் அண்ட் பிளட்ங்கிறாரு, அவ்வளவுதான் இந்த உடம்புங்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இத பிளஷ் அண்ட் பிளட்டா பாத்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஆனா இந்த பிளஷ் அண்ட் பிளட்டுக்கு நாம ஒரு ஐடென்டிட்டி போட்டுக்கிறோம். இது என்னோட உடம்பு, நான் சின்ன வயசுல இருந்து நான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு எனக்கு இங்க மச்சம் இருக்கு, எனக்கு இங்க மறு இருக்கு, எனக்கு இது அழகா இருக்கு, இதெல்லாம் நாம அதுக்கப்புறம் ஏத்துறோம் உட்காந்து. என்னோட கலர் இது, நான் என்ன மாதிரி ஒரு இந்த கலர்ல யாருமே கிடையாது. எப்படி இந்த அகங்காரம் எல்லாம் அலங்காரத்துக்கு உட்பட்ட வேலை இருக்கு. ஆனா அதனுடைய கூறுகளை ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா அது வெறும் இறைச்சி தான். இப்ப நம்ம இந்த மெடிசன் படிக்கிற குழந்தைகள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சொல்லி கொடுக்குறா அவளுக்குன்னா, இந்த கெடவரை பிரிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறான். கெடவர் பிரிக்கிறதுனா என்ன, அந்த இறந்து போன அந்த உடலை ஒவ்வொரு லேயரா பிரிச்சு, இந்த பாரு இது ஸ்கின்னு, அப்புறம் அந்த ஸ்கின்னுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு கீழே ஃபேட் இருக்கு, அதுக்கு கீழே மசில் இருக்கு, அதுக்கு கீழே வந்து இது நரம்பு போறது, அது போறது, இது போறது, அப்படியே லேயர் லேயரா. அப்புறம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும், அடச்சி இவ்வளவுதான் நான் இந்த உடம்பு, இதைத்தானா வந்து அப்படியே நான் பெரிய அப்படியே ஆல் இந்தியா அழகி, அந்த உலக அழகி அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம பீத்தி கொண்டு இருக்கிறோமே. காரைக்கால் அம்மையார் அந்த உடம்பை என்ன துச்சமா மதிச்சா. எனக்கு நீ போதும் அப்பா, எனக்கு இந்த ஏன்னா அந்த உடம்போட அழகுக்காக தானே அவ்வளவு பேரும் வந்தா. அந்த பறவே வேணாம், ஒரு இடம் வேண்டாம் எனக்கு, போ எனக்கு இந்த உடம்பே வேண்டாம் அப்படின்னு, எலும்பு கூட நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு பேயுரு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டா இல்லையா. அந்த மாதிரி பேயுரு வேணும்னு கேட்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த உருவ பேயுருன்னு நினைக்கவாவது புத்தி வேணும் நமக்கு. அதுவாவது அட்லீஸ்ட் இருக்கணும் நமக்கு. அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி இருக்கு தெரியுமா, இது வந்து விடக்கு. விடக்குன்னா இது ஒரு இறைச்சி, அவ்வளவுதான். இது வெறும் ஒரு ஒரு புண்ணுன்னு சொல்லுவார்ல, இந்த புலால் மறுத்தல்ல சொல்லுவார், நீ வந்து இந்த உடம்ப வெட்டினா அது வெறும் புண்ணு தானே அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த புண்ணை சாப்பிடறதுக்கு விரும்புவானாப்பா அப்படின்னு கேட்பார் வள்ளுவர் வந்து புலால் மறுத்தல் அதிகாரம். இந்த மாதிரி இது வெறும் வந்து ஒரு இறைச்சி தான் இது. ஊன் மிடைந்த சிதலை செய் காயம். ஊன் மிடைந்தன, ஊன் அப்படிங்கிறது சதைகள். இந்த இந்த இறைச்சியில என்ன அதிகமா இருக்குன்னா சதை அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இத ஒரு எலும்ப வந்து போர்த்தி கொண்டிருக்கிறது சதை. இதெல்லாம் எதுக்காக வந்து ரொம்ப விவரமா சொல்றது பேசுறது, அவர் ஏன் இதை உட்கார்ந்து எழுதுறாரு அப்படின்னா, உடம்பு மேல இருக்கிற ஆசை நமக்கு போகணும்னா இந்த உடம்ப வந்து இப்படித்தான் பார்க்கணுங்கிறத கத்து கொடுக்குற. இந்த உடம்ப போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தோலையோ அதையோ பார்க்காம இதுக்குள்ள என்ன இருக்கு, வெறும் பிளஷ் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஊன் அப்படிங்கிறது இது பிளஷ்ங்கிறது. சிதலை செய் காயம் பொறேன். சிதலை செய்னாக்க இது என்னத்துக்கு இடமா இருக்குன்னா நோய்க்கு இடமா இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா உடனே என்ன படுத்துன்றது. எனக்கு கொஞ்சம் வந்து கோல்டு கிளைமேட்டுக்கு போயிட்டு வந்தா 4 நாள் எழுந்துக்க முடியறது இல்ல, தலைவலி ஜுரம் தொண்டை வலி எல்லாம் வந்துடுறது. எந்த ஒரு இதுவும் நோய்க்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது எதுன்னா அதுதான் இந்த உடம்பு. அவ்வளவுதான். இந்த உடம்புக்கான மதிப்பு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இறைச்சி, இது வந்து வெறும் இது பிளஷ், இது வந்து நோய்க்கு இருப்பிடம். இது அத்தனையும் சொல்றார். சிதலை செய் காயம் பொறேன், இது எனக்கு வேண்டாம். இங்கேயும் நான் சொல்றேன், உடம்பே வேண்டான்னு சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்காம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த உடம்பு மேல இருக்கிற ஆசக்தி எனக்கு வேண்டாம்.
ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த உடம்புங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உபகரணம். இந்த உபகரணத்தை நான் பத்திரமா வைத்துக்கொண்டு இதன் மூலமாக நான் படித்து அறிவை பெற்று இறைவனை பற்றிய அறிவை பெற்று இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த உடம்ப நான் யூஸ் பண்ணலாம். இவர் வந்து திரு அங்கமாலையில பாடின மாதிரி எல்லாத்துக்கும் இந்த உடம்ப வந்து உபயோகிக்கலாம். இறைமயமாக இந்த உடம்பை ஆக்குறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த முதலை செவ் ஆய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிக்கிறதுக்கு போறேன் நான். அது பண்ணலாமா நானு? அங்க அதை நான் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு நிமிடம் சந்தோஷம், ஒரு ஒரு அரை நிமிடம் சந்தோஷம். அந்த சந்தோஷம் அல்ப சுகத்துக்காக நான் இந்த உடம்பை உபயோகப்படுத்தினேன்னா பேரின்பம் என்பது எப்படி என்னால் உணர முடியும்? அதனால அவர் கேட்கிறார், இந்த காயம் பொறேன் வேணாம்பா, இது மேல இருக்கிற ஆசக்தியே எனக்கு நீக்கி கொடு. என் புத்தி வந்து இது மேல ரொம்ப ஆசக்தியா இருக்கு, அது வேண்டாம் எனக்கு. சிவனே, முறையோ 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 அப்படின்னு சொல்லும் போது இது இது சரிதானா, இந்த இது என்னுடைய இந்த நிலைமை சரிதானா அப்படிங்கிற கேள்வி வருது. திதலை செய் பூன்முலை வங்கா பங்கா. திதலை செய் அப்படின்னு சொன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. திதலைங்கிறதுக்கு அது ஒரு பொதுவான அர்த்தமாக தேமல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அம்பாளுடைய முலையில தேமல் இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த தேமல்ங்கிறது எதை குறிக்கிறதுனா ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய, இப்ப தேமல் எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஸ்கின் டோன்ல இருந்து டிஃபரெண்டா தெரியும். இப்ப நீங்க தேமல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜென்ரலா ஒரு கருப்பா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளுப்பா இருக்கிற ஒரு பேட்ச் இருந்தா அது பேர் தேமல். இங்க தேமல் அப்படிங்கிற அர்த்தத்தை எப்படி வந்து வியாக்கியான ஆசிரியர்கள்லாம் வந்து அதை இது பண்றாங்க அப்படின்னா விளக்குகிறார்கள்னா, அம்பாளுடைய முலை வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கான், அதை சொல்றார் அவர் அப்படின்னு. ஏன்னா நம்ம அம்பாளுக்கு தேமல் இருக்கு நீ அப்படிங்கிற ஒரு ஒரு வியாக்கியானம் வந்து அவ்வளவு ரசிக்கிறது இல்லை, அந்த மாதிரி கொடுக்கறது வந்து நியாயமும் இல்லை. அதனால அம்பாளுடைய அந்த முலை முலைங்கிறது வந்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இதுல அபிராமி அந்தாதி எது படிக்கும் போதுமே அம்பாளுடைய ஸ்தனத்துக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து, அந்த ஸ்தனம் அவ்வளவு பெருசு, பிருகத் குஜாம்பாள்னெல்லாம் அம்பாளை சொல்றோம். அதுக்கு பேர் வந்து அவளுக்கு இவ்வளவு பெரிய இது இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்தனம் எதை குறிக்கிறதுன்னா அவளுடைய கருணையை குறிக்கிறது. அந்த கருணை அவ்வளவு பெருசு அப்படிங்கிற எப்பவுமே மாதாவினுடைய ஒரு 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 பெண்ணையும் ஆணையும் எது டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா முக்கியமான ரெண்டே ரெண்டு உறுப்பு இந்த மார்பகங்களும் நம்மளுடைய கருப்பையும் தான். கருப்பை இன்னொரு உயிருக்கு இடத்தை கொடுக்கிறது, அதனால் அது கோவிலாக ஆகிறது. இந்த மார்பகங்கள் அந்த உயிருக்கான உணவை கொடுக்கிறது, அதனால அது கருணை சுரக்கக்கூடிய இடமாறுது. இத அம்பாளுக்கு நம்ம மார்பகங்கள் பெருசுன்னு சொல்லும் பொழுதோ இல்ல மார்பகங்களை வர்ணிக்கும் பொழுதோ நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த கருணை அபரிமிதமாக இருக்கு. நீ அப்பேற்பட்ட கருணை மிக்க அந்த 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 அம்பாளுடைய பதியாக இருக்கிறாயே, நீ எனக்கு கதியாக இரு, சிவகதியே. என் சிவகதி, சிவன இந்த இடத்துல மங்களத்தை செய்யக்கூடிய எனக்கு நன்மையை செய்யக்கூடிய என வழியாக இருப்பது நீதான். அதனால நீதான் எனக்கு இந்த இந்த முதலை செவ் ஆய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிக்கக்கூடிய அந்த நிலைமையை எனக்கு நீ மாற்று. அதாவது பெண்களுடைய உடலில் இச்சைப்பட்டு நான் அவர்கள் பின்னால் போவதிலிருந்து என்னை நீக்கு. நான் புரிந்து கொண்டேன் உடல் என்பது வெறும் இறைச்சி தான், அது வெறும் சதைகள் தான், அதனால் நோய்க்கு இடம்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அம்பாளுடைய கருணையை நீயும் காட்ட வேண்டும் எனக்கு, அதனால என்ன நீ காப்பாத்து அப்படின்னு கேட்கிறாருன்னு இந்த இதுல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது படிக்கட்டுமா? கதியடியேருக்கு உன் கழல் தந்தருளவும் ஊன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெள்தலை முழையில் பதிவுடைவான் அற பார்த்து. உடைவான் தான் அது, உடைவாள் இல்ல, உடைவாள். உடைவாள் விடுதி கண்டாய் வெள்தலை முழையில் பதிவுடைவாள் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. இங்கேயும் இறைவனுடைய கருணைக்கு ரெண்டு விஷயங்களை உதாரணமா காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னா, கதி அடியேற்கு உன் கழல் தந்த அருளவும், நீ வந்து உன்னதான் சிவகதி அப்படிதான், நீதான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
நீ கொடுத்துடுறப்பா, நீ ஆசுதோஷி கேட்டோடனே கொடுத்துடுவ. உன்னுடைய திருப்பாதங்களை எனக்கு நீ கொடுத்து விடுகிறாய். உன் கழல் தந்து அருளவும். உன் கழல் தந்து அருளவும்னா நீ எனக்கு அறிவை புகட்டுகிறாய், இல்லைன்னே சொல்ல முடியாது. நான் என்ன பண்றேன்னா, உன் கழியா விதி அடியேனை. இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கே, இந்த தேகாத்ம புத்தி இருக்கே, அதை இன்னுமே விடாத ஒரு சிறியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை இன்னும் எகெயின் அண்ட் எகெயின் நீ எவ்வளவு அனுகிரகம் பண்ணாலும் சரி என் புத்தி மாற மாட்டேங்குது. தட் இஸ் மை ப்ராப்ளம். நான் அது உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், நீ உடனே எனக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ற. அந்த நேரம் சரியா இருக்கு. இப்ப நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா, படிக்கிறச்சே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. அந்த படிக்கிற அந்த நேரம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த நேரத்துல நம்ம மனசு பார்த்தோன்னா சுத்த சத்துவமா இருக்கும். அதுல ஒன்னும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதை மூடி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போகும்போதுதான் நம்ம மனசுல இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் எல்லாம் அப்படியே வெளியில வந்து டான்ஸ் ஆகும். அதான் ப்ராப்ளமே, எல்லாருக்குமே இருக்கிற காமன் ப்ராப்ளம். அதனால அவர் சொல்றாரு, நீ சொல்லும் போது எனக்கு புரியுதுப்பா, ஆனா வந்து எனக்கு திரும்பவும் நான் இந்த உடம்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே வந்துடுறேன்ப்பா. அகைன் நான் மறுபடியும் அதே பண்றேன். அப்படி பண்றவன நீ என்ன விட்டுடாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறார். வெள்தலை முழையில் பதிவுடைவாள் பார்த்து. இந்த இடத்துல வெள்தலை, வெள்தலைனா கபாலம்னு அர்த்தம். வெண்மை நிறமான கபாலங்கள். முழையில் அப்படின்னா பொந்து, பொந்துக்குள்ள பதியுடை, பதிந்து இருக்கக்கூடிய அந்த முழையில்னா, முழைங்கிறது பொந்துக்குள்ள பதிந்து இருக்கக்கூடிய இந்த கபாலத்துல எல்லாம் பொந்தா இருக்குல்ல. இந்த கபாலம் எல்லாம் எப்படி இருக்கும், அங்கங்க ஓட்டையா இருக்கும்ல. அந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் பதிந்து இருக்கான். எது அப்படின்னு சொன்னா உடை வாழ் பதிவுடை வாள் பார்த்து. இந்த வாள் பார்த்து அப்படின்னு சொன்னா, வாழ்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். முன்னாடியே இந்த உபயோகம் பண்ணிருக்க. முதல்ல நம்ம திருச்சதகம் படிக்க ஆரம்பிக்கிறச்சையே அந்த வாழ்ங்கிற சொல்லுக்கு ஒளி பொருந்திய அப்படிங்கறத பார்த்தோம். ஒளி பொருந்திய அந்த அரைனா அரவம், அந்த பாம்பு இருக்கே அது எல்லாம் அங்கங்க இருக்கான். அந்த இடத்துல கபாலத்துக்குள்ள எல்லாம் அங்கங்க போய் அது வந்து உட்கார்ந்துருக்கு. பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி. இறைனா கொஞ்சம் சின்னதா இருக்கு. பைத்து அப்படின்னா படத்தை விரித்து அப்படின்னு அர்த்தம். அதனுடைய படத்தை விரித்து அதை சுருங்கறதுக்கு அஞ்சி மதி நெடு நீரில் குளித்து ஒடுங்கும் சடை மன்னவனே. அதாவது இங்க இந்த இது எப்படி இருக்கு, காட்சி எப்படி இருக்குன்னா, நிறைய கபால மாலை போட்டுக்கொண்டிருக்கார். இந்த கபால மாலைக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு மாலையும் போட்டுருக்காரு. சுத்தி ஒரே பாம்பா இருக்கு. இந்த பாம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே பணப்பணப்பணன்னு இருக்கு. எல்லாம் வந்து நாகப்பாம்பா இருக்கு. ஒரே ரத்தனமா ஒளி வீசுறது அந்த பாம்பெல்லாம். அது அப்படி படம் எடுக்கிறது சுருக்கிறது, எடுக்கிறது சுருக்கிறது. இது வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய காட்சி இருக்கு. இது பூரா இருக்கு. இதுக்கு வந்து ஒருத்தர் பயப்படுறாராம். யார் பயப்படுறாருன்னா, அந்த பிறை சந்திரன் இருக்காரே, அவருக்கு இந்த பாம்பை கண்டா பயமா இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரா, சடையில இருக்கிற கங்கை நீரோட வெள்ளத்துக்குள்ள அப்படியே மூழ்கிப்படுறாராம். அவர் நல்லா தன்னை வந்து மறைச்சுக்கிறாராம். இந்த பாம்பு கிட்ட மாட்டிடக் கூடாது அப்படின்னு அவர் மறைச்சுக்கிறாராம். மதி நெடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. நீ வந்து இந்த உன்னோட சிகை இது சடையில வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த பாம்பு ஒண்ணு, இந்த சந்திரன் பிறை ஒண்ணு. இந்த பாம்பு படுத்துற பாட்டுல இந்த சந்திரன் என்ன பண்றதுன்னா மறைஞ்சு அது வந்து அந்த பாம்பு கண்ணுல படாம நம்ம வந்து இந்த கங்கை நீருக்குள்ள முழுகி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஒப்புமையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த உலகம் எனக்கு வந்து இவ்வளவு பயமுறுத்துறது எல்லாம் பண்றது, நான் என்ன பண்றேன்னா ஒன் கால் கீழே வந்து பதுங்கிக்கிறேன். நான் என்ன வேற யாரும் காப்பாற்ற முடியாது. எப்படி சந்திரனுக்கு நீ அபயம், இந்த 2 சோகங்களாகவே பாடல்களாகவே சந்திரனை தான் அவர் வந்து அவரை ஒரு ஃப்ரெண்டா வச்சுட்டாரு இப்போ. ஏன்னா அவனுக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணு, அவனுக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணுன்னு கேட்கற மாதிரி இருக்கு அதுக்கு பாக்குறதுக்கு. அப்ப சந்திரன் எப்படி உனக்கு அந்த பாம்புக்கு பயந்து கொண்டு அவர் வந்து இது பண்றாரோ, அந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்துக்கு பயந்து கொண்டு உன்னுடைய கடல்களை நான் தஞ்சம் புகுகிறேன், நீ எனக்கு அந்த அபயத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிற. ஒரு நிமிஷம். சந்திரனை மன்னவனே ஒன்றுமாறு அறியாச் சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டெழுதி கண்டாய்
மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே, சொல் கழிந்தவனே, கழியா தொழும்பர் முன்னவனே, பின்னும் மாணவனே, இம்முழுதையுமே. ஃபுல்லாவே பெருமானை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. மன்னவனே, எனக்கு தலைவனே, ஒன்றுமறியா ஒன்றும் ஆறு அறியா சிறியன். ஒரு வழியும் தெரியலப்பா. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், எதுவும் பண்ண முடியல என்னால. எந்த வழியில போனா நான் வந்து இந்த துன்பம் மிகுந்த இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இந்த உடம்ப நானு நினைக்கிறதுல இருந்து எப்படி வெளில வர போறேன்னு தெரியல. இந்த உடம்பு அவ்வளவு பிரதானமா இருக்கு. ஃபுல்லா உடம்போட சுகத்துக்குத்தான் மனசு ஏங்குறது. அதனால அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எனக்கு தெரியல. சிறியே வழி அறியா சிறியேன். இந்த சிறியேன்னு போட்டதுனால இந்த விளக்கம். சிறியேன் எப்ப ஆகிறோம் நம்ம அப்படின்னா, எதை சிறிய விஷயங்களுக்கெல்லாம் இன்பத்தை தேடக்கூடியவன் சிறியவன் ஆயிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான நம்ம வந்து ஒரு டெபினிஷன் வச்சுக்கலாம். அவன் சிறியன்னு நம்ம நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டால் அவன் சிறியவன். அவ்வளவுதான். பேரின்ப வேட்கைங்கிறது உனக்கு இருந்ததுன்னா, உண்மையிலேயே அது வேட்கையா இருந்ததுன்னா நீ போவியோ? இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்கு போகவே மாட்டியே. போறேன்னாலே அப்ப சிறியவன் ஆயிடும். அதனால என்ன சொல்றார் இந்த சிறியன், நான் சிறியன் மகிழ்ச்சி மின்னவனே. மகிழ்ச்சி மின்னவனேன்னா, நீ எப்படி இருக்க தெரியுமா? முழுதும் ஆனந்த சுரூபமா இருக்க நீ. மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் சொரூபமா இருக்க நீ. மகிழ்ச்சி ஆனந்த ஆனந்த கூத்தாடி கொண்டு இருக்கிற. எப்ப பாரு ஆனந்த கூத்தனாவே இருக்கிற நீனு. நான் இப்படி இருக்கேன். நீ என்ன விட்டுடாத. என்னை நீ கைவிட்டு விடாதே. மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீ இந்த வேத நூல்கள் அனைத்தையும் எங்கிருந்து வந்தது? உன்னுடைய மூச்சுக்காற்றுதான் வேதங்கள் என்று வேதங்கள் சொல்கிறது. அதனால நீ இதை யார் கொடுத்தது அப்படின்னா, சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிக்கு அப்படின்னு கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார் 3வது அத்தியாயம். எந்த கான்டெக்ட்ல சொல்றார்? எப்ப இந்த உலகத்தை படைத்திருக்கிறேனோ அப்பொழுதே அவர்களுக்கு வாழும் வழிமுறைகளை கொடுத்து படைத்திருக்கிறேன். ஐ ஹவ் given their manual to live in the world. அதுதான் வேதம். அது நான் கொடுத்திருக்கிறது தான் அந்த வேதம் அப்படின்னு. அப்ப இறைவனுடைய மூச்சுக்காற்றாக அந்த வேதமானது நம்ம கிட்ட இருக்கு. அத நீ வந்து அந்த வேதத்தை கொடுத்தவன் நீதான். மெய் நூல் சொன்னவனே, உண்மை பொருளை விளக்கக்கூடிய வேதத்தை சொன்னவனே, சொல் கழிந்தவனே. சொல் கழிந்தவனேன்னு அது கழியறது அப்படின்னு சொன்னா, சொல்லின் எல்லையாக இருக்கக்கூடியவன், சொற்களால் விளக்க முடியாதவனாக இருப்பவனே. மனதால் விளக்க முடியாது, சொல்லால் விளக்க முடியாதுன்னு பார்க்கிறோம் நம்ம. அவ்யக்தம், அக்ஷரம், அனிர்தேசியம் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவ்யவகாரியம், இப்படி நிறைய வந்து பிரம்மத்துடைய லட்சணத்தை படிச்சு கொண்டிருக்கும். அது மாதிரி அதைத்தான் இங்க ஒரே வார்த்தையில சொல்ற, சொல் கழிந்தவன். உன்னை சொல்லால் விளக்க முடியாது. ஆனால் இந்த சொற்கள் பூரா கொடுத்ததாருன்னு நீதான். உன்னோட டமருல இருந்துதான் அத்தனையும் வந்தது. எழுத்து அக்ஷரம் எல்லாம் ஆலேந்து ஆரம்பிச்சு எல்லாம் உன் டமருல இருந்துதான் வந்தது. அங்கேந்துதான் சொற்கள் பிறந்தது, அங்கேந்துதான் வேதம் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா நீ உருவாக்கிய சொற்களுக்குள்ள கூட நீ அகப்பட மாட்ட. அதற்கும் அப்பாற்பட்டு நிற்கிறாய். ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்தவனே நீதான். அப்படிங்கிறதுனால படைத்தவனை படைப்பால் விளக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உன்னை எந்த சொல்லாலும் விளக்க முடியாது. சொல் கழிந்தவனாக இருக்கிறாய். கழியா தொழும்பர், ஒரு நாளும் உன்னை நீங்காதவர்களாக இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தொழும்பர் முன்னவனே, அவர்களுக்கு முன்னவனாக இருப்பவனே. நீதான் ஆதியாக இருக்கிறாய். அதனால்தான் அவர்கள் உனக்கு அடியார்களாக இருக்கிறார்கள். வெரி ஈஸி லாஜிக் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா என்ன சொல்றார்? பின்னும் ஆனவனே. இதுக்கப்புறம் வரப்போறது யாருப்பா? அதெல்லாம் நீதான். இந்த தொழும்பருங்கிறத நடுவுல சென்ட்ரல்ல வச்சோம்னா, அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்குகிறார்கள். உன்னையே எப்பொழுதும் அவர்கள் முழு முதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு நீ முன்னவனாக இருக்கிறார். அப்புறம் பின்னது இதுக்கப்புறம் வரப்போறது அப்ப வேற யாரோ வரப்போறாளா? கிடையாதுப்பா, அதுவும் நீதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதவ் அந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்துதான் கௌடபாத். இல்லாதவற்றுக்கு சொல்லும் பொழுது இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதே விஷயத்த இன்னொரு ஆங்கிள் புரிஞ்சுக்கலாம். ஆதியில் இருப்பதும் அவர்தான், அந்தத்தில் இருப்பதும் அவர்தான், இடையில் இருப்பது எல்லாமே அவர்தான். அவ்வளவுதான்.
அதனால என்ன சொல்றார், கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதையுமே. இங்க முழுசா இந்த இந்த பூர்ணமத பூர்ணமிதம், திஸ் இஸ் சாந்தி மந்திரத்தை அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அவ்வளவு அழகா ஒரு சாந்தி மந்திரத்துக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டே வரிதான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது, முன்னவனே பின்னும் மாணவனே இம்முழுதையுமே. அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு சாந்தி மந்திரத்தினுடைய ரெஃபரன்ஸ் இங்க எடுக்க முடியறதுன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஒரு மகாத்மாவா இருப்பார்னு நமக்கு படிக்க படிக்க மாணிக்க வாசகர் வந்து அவர் அடி கூறிண்டே போறார். நமக்கு வந்து நம்ம முன்னாடி அவர் அவர் எப்படி வந்து அண்ணாமலை ஜோதியை வந்து நம்மளால அடியும் முடியும் கண்டுபிடிக்க முடியலையோ, அது மாதிரி மாணிக்க வாசகருடைய அடிமுடியை நம்மளால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கார் அவரும் அப்படின்னு தோன்றது எனக்கு. இன்னைக்கு இந்த அளவுல நம்ம அருணாச்சலங்கிற பேரும் ஷேப்பா இருக்கிற மலைங்கிறதுனாலதான் ஷேப்பு வந்து பிகாஸ் ஆஃப் தி தீப்பிழம்பு, அதனால அருண நிறம். ஆமா, அருணம்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சூரியன் வருதே அந்த டைம், அந்த அந்த இதுக்கு பேரு அருணம் அப்படிங்கிற அந்த நிறம், இந்த ரெட் கலர் அருணோதயம். அதனாலதான் அந்த மலையில முதல்ல மலை வந்து ஆமா அது வந்து நெருப்பு மலைங்கிறதுனால அதனால பஞ்சபூத தலத்துல அண்ணாமலை. அண்ணாமலை 8வது மலை, அதுவும் அண்ணாமலை அப்படின்னு சொல்றா. அருணாச்சலம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.